மருத்துவ படிப்பு தகுதி தேர்வு எழுதுவதற்காக எனக்கு ராஜஸ்தானில் தேர்வு மையம் அமைத்து கொடுத்து என் தந்தையை கொலை செய்து உள்ளார்கள். என் தந்தை மரணத்திற்கு நீதி கேட்டு நான் தொடர்ந்த வழக்கிற்கு குறைந்தபட்சம் தகுதி தேர்வு எழுதிய 10% மாணவர்கள் நாங்களும் பாதிக்கப்பட்டுள்ளோம் என்று நம்முடைய உண்மையான வழியை மனுவாக அனுப்பி எனக்கு ஆதரவு அளித்தால் மட்டுமே இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். என் மாணவ சகோதர சகோதரிகளின் ஆதரவை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு அருந்தவன். போஸ்ட். சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் முன்ன மாதிரி இல்லை. எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாலாம் நான் சேல் பண்ணுறதில்ல சார். ஓகே, தேங்க்யூ. சார், ராஜஸ்தானுக்கு எக்ஸாம் எழுத போகும்போது மாதவின்னு ஒரு பொண்ணு திருச்சியிலேருந்து எங்கள் கூட வந்தா சார். அவன் நம்பர் என்கிட்ட இருக்குது சார். நம்பர் கொடு. சார் சார் நிறைய மெயில் வந்துருக்கு சார். முக்கியமான செய்தின்னா சின்னதாக தான் போடுவாங்க. சார் ஸ்க்ராலிங்கில் வேணால் போடுறேன் சார். எத்தனை மணிக்கு சார் ஒரு 11 o'clock. ஓகே. சுபாஷ் டிவியில் பஞ்சமோகினி சீரியலோட ஆட் தான் ஸ்க்ரோலிங்கில் போய்கிட்டு இருக்கு. நம்ம நியூஸ் வரலையே. ஆமாம் சார், 9 மணி ஸ்லாட்டுக்கு 6 அட்வர்டைஸ்மெண்ட் பெண்டிங் ஆயிடுச்சு. என்னால் ஒன்றும் பண்ண முடியல சார். எத்தனை பேர் அனுப்பிச்சிருக்காங்க? 15 பேர் தான் சார் அனுப்பிச்சிருக்காங்க. 15 பேர் ஒத்துப்பாங்களா சார்? டைம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். சார் பிரபு பேசுகிறேன். நம்ம கிட்ட பக்காவா எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட அட்ரஸும் ஃபோன் நம்பரோட இருக்கு சார். எல்லா இன்ஸ்டியூஷன்ஸும் போட்டி போட்டு 2 லட்சத்துக்கு மேலே காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க சார். உங்களுக்கு வேணா போனா போகுது. ஒரு 175 முடிச்சுட்டாரேன். என்ன சொல்றீங்க? நேரில் வந்தால் சுற்றுவேன். ஆ வைடா போனேன். ஐயோ ராஜா, சார் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் தரேன்னு சொன்னீங்க. அந்த சென்டர் மேனேஜர் கிட்ட 25 நம்பர் தான் சார் வாங்க முடிஞ்சது. உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். மற்ற நம்பர்லாம் நாளைக்கு காலையில் தரேன்னு சொல்லியிருக்கேன் சார். ஓகே, I'll வெயிட். தேங்க்யூ. சார், மாதவி இந்த கூட்டத்துல எப்படி என்ன பண்ண போறோம்? யார் அந்த மாதவி? அதான் சார், ராஜஸ்தான்ல கூட எக்ஸாம் எழுத வந்த பொண்ணு. மாதவி மாதவி. ஹே அம்மா, அருந்தவம்மா. இதோ இரு வரேன். ஹேய் மாதவி. தம்பி நல்லா இருக்கியாப்பா? அவர் ஆசை, அவர் உட்காராம எங்களுக்கு இடம் கொடுத்துட்டு வந்தாரு. அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருமா. ஏய், நானும் சார் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? ரீச் ஆகல உன் ஃபோனு. ஏய், சார் தெரியும்ல, சார் தான் மாணிக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க. சரி, நீ இப்போ எப்படி இங்கே வந்த? அதுவா, ஃபேஸ்புக்கில் உன் போஸ்ட் பார்த்தேன். ஆமா அம்மா கிட்ட கூட காட்டினேன். உடனே கிளம்பிட்டோம். ஹே, இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கடா. இந்தாங்க சார். எங்கேருந்து வர? கன்னியாகுமரி சார். ஏன்பா, இமெயிலில் அனுப்பிச்சிருக்கலாம்ல, அவ்வளோ தூரத்தில் இருந்து வர? சார் நீங்கள் சொன்ன மாதிரி மனு அனுப்பியிருந்தா அது எங்களை நாங்களே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி சார். 2000-3000 கிலோமீட்டர் தாண்டி போய் எக்ஸாம் எழுதின எங்களுக்கு இங்கே இருக்கிற மதுரைக்கு வர முடியாதா சார்? சார், நாங்கள் இங்கே வந்தது அருந்தவத்துக்காகவும் எங்கள் எதிர்காலத்துக்காகவும் மட்டும் இல்லை சார். இனி இந்த கல்வி முறையினால ஒரு உயிர் கூட போயிடக்கூடாதுன்னு மொத்தமாக எல்லாரையும் எடுத்துக்கிட்டு ஒத்தையில் நிற்கிறீங்களா சார்? உங்களுக்காக ஐயா, இதெல்லாம் மனுங்கய்யா. மனுவை கொடுத்தவங்களும் வெளியே இருக்காங்க. அவங்கள உள்ள வர சொல்லட்டுங்களா ஐயா? நம்ம என்ன தமுக்கு மைதானத்தில் கோர்ட் நடத்துகிறோம்? டேபிள் சேரை தூக்கி வெளியே போடுங்க. ஐயா சரிங்க. பிரகாஷ், ஐயா. பிரகாஷ் பிரகாஷ் பிரகாஷ், இந்த தேர்வு எழுதின விஷயத்தில் உனக்கு என்ன கஷ்டம் வந்தது சொல்லு. எங்கள் அப்பா பழைய பேப்பர் வியாபாரம் பண்ணுறாரு சார். ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இந்த எக்ஸாம் எழுதலான்ட்டு இருந்தேன் சார். ஹரியானாவில் தூக்கி எக்ஸாம் சென்டர் போட்டதுனால போகிறதுக்கும் காசு இல்லை சார். எக்ஸாமும் எழுதலை சார். 195 கட் ஆஃப் மார்க் சார். உட்கார்ப்பா. உன் முடியை பார்க்க டவுட்டாக இருக்குன்னு செக் பண்ணாங்க சார்.
நீ ரொம்ப டாலாக இருக்கேன்னு என்னை முட்டி போட வச்சு 5 நிமிஷமா என் தலையை செக் பண்ணாங்க சார். உன் ஸ்லிப்பர் டபுள் லேயர் லோடாக இருக்குன்னு என் ஸ்லிப்பரை வெளியவே கழட்டு சொல்லி என்னை வெறும் காலால் நடக்க சொன்னாங்க சார். கண்ணில் டார்ச்லாம் அடிச்சு பார்த்தாங்க சார். நான் ஸ்லாட் ஏ சார், ஆனால் இவங்க இவ்வளோ நேரம் செக் பண்ணதில் நான் ஸ்லாட் பிக்குள்ளே போயிட்டேன் சார். உட்காருமா. பார்த்திபன் இது நம்ம கோர்ட்டு. நானும் எக்ஸாம்பிள் தான் சார் போயிருந்தேன். என்னமோ நான் பாம்பு வைக்க வந்த மாதிரி என்ன மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சு செக் பண்ணாங்க சார். பேண்ட்ல இருக்கிற ஜிப்பு கூட மெட்டல் தான் சார். கீன்னு சத்தம் வந்தோடனே அங்கிருந்த ஒருத்தர் ஓப்பன் பண்ணி காட்டுப்பா அப்படின்னாரு. நானும் வேற வழியே இல்லாம ஓப்பன் பண்ணி காமிச்சு தான் சார் எக்ஸாம் எழுத போனேன். ஆர்டர் ஆர்டர். எல்லாரையும் செக் பண்ற மாதிரி தான் கண்ணுல காதுல மூக்கலன்னு டார்ச் அடிச்சு பார்த்தாங்க. ஃப்ரிஷ்கிங் ரூம்னு நூலுல 4 பக்கம் வெள்ளை துணியை கட்டி என் உள்ளாடைய கழட்ட சொன்னாங்க சார். அப்போ எனக்கு பீரியட்ஸ் டைம் சார். அப்படி சொல்லி அந்த ஸ்குவாட் என் நாப்கின வெளியே தூக்கி போட்டுட்டு உள்ள போக சொன்னாங்க சார். எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போதே. போதுமா, இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆர்டர் ஆர்டர். இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்ட அதிகாரிகள் அத்தனை பேரும் வருகின்ற 29ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகின்றது. The court is adjourned. Thank you, Your Honor. ஒரு நாட்டோட குடிமகனா, கணவனா, தகப்பனா என் வீட்டுக்கார் ரொம்ப சரியாக தான் சார் இருந்தார். என் பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்குறப்ப கூட ஜாதி பேர் போடல. நான் கூட பையன் எதுக்கு தமிழ் மீடியமில் சேர்க்குறீங்கன்னு சண்டை போட்டேன். அதுக்கு அவர் தாய்மொழியில் படித்தாதான் அவன் சுயமாக சிந்திப்பானார். என் பையன் டாக்டர்னு ஆசைப்பட்ட உடனே பணத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். என்னால் முடியும்னு ராப்பங்களா உழைச்சு பையனை டாக்டருக்கு கண்குளர பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்குள்ள அவர் கஷ்டப்படுத்தி கொண்டுட்டாங்க. அதெல்லாம் சரிம்மா, உங்க 2 பேத்துக்கு இடையிலான உறவு எப்படி? Objection, Your Honor. சார் விடுங்க சார், நானே சார்கிட்ட பேசிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க சார்? சொல்லுங்க சார். குழந்தை இல்லைம்மா. தப்பாக எடுத்துக்காதீங்க சார். குழந்தை இருந்தால் இந்த கேஸுக்காக நீங்கள் வாதாடி இருக்க மாட்டீங்க. டாக்டர், மன உளைச்சலால ஒருத்தருக்கு மரணம் ஏற்படுமா? கண்டிப்பாக ஏற்படும். நம்ம மனசோட ஸ்பெஷாலிட்டியே எதையும் சமாளிக்கும். அது கொஞ்சம் அவகாசம் தேவை. தாங்க முடியாத பாரத்தை கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் கொடுத்துட்டே இருந்தோம்னா மன அழுத்தம் ஏற்படும். இதை தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். மனசு சொல்கிறது தான் உடம்பு கேட்கும். நம்ம மனசு சொல்கிறத உடம்பு கேட்கலனாலோ இல்லாட்டி அதுக்கு அழுத்தம் அதிகம் கொடுத்தாலோ அது செயலிழந்து போகுது. ஏன், நம்ம இருதயம் செயலிழந்து போகவும் வாய்ப்புண்டு. இதை தான் நம்ம அக்யூட் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ மன உளைச்சல்னால மரணம் ஏற்பட கண்டிப்பாக வாய்ப்புண்டு. அருந்தவம் படித்த சிலபஸ் எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது? எல்லா மாணவர்களும் ஒரே கல்வி தரத்தில் இருக்கணும்னு சொல்லி 2010 மாநில அரசு எல்லாத்தையும் ஒரே சிலபஸ் ஆக்குனாங்க. ஸோ 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் மருத்துவர்களான எல்லோரும் மாநில வழி சிலபஸ் படிச்சு தான் டாக்டர்ஸ் ஆயிருக்காங்க இல்லையா? ஆமாம் சார். யுவர் ஆனர், இந்தியாவிலேயே மருத்துவக் கல்லூரிகள் அதிகம் உள்ளது தமிழ்நாட்டில் தான். அது மட்டும் இல்லாம உலக புகழ் பெற்ற மருத்துவர்களும் இங்கே தான் இருக்காங்க. 2010 புள்ளி விவரத்தின்படி தமிழ்நாட்டில் மொத்தம் அருந்தவம் போன்ற மாணவர்கள் 1,28,55,485. இது தமிழ்நாட்டின் எண்ணிக்கை மட்டுமே. ஆனால் 1962ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 19,216 பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் பாடத்திட்டத்தை இத்தனை கோடி மாணவர்கள் மீது திணிப்பது எந்த விதத்தில் நியாயம், யுவர் ஆனர்? Objection, Your Honor. தகுதி தேர்வு என்பது இந்தியா முழுமைக்கும் மிகச்சிறந்த தகுதியான மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம். இந்த திட்டத்தை உச்சநீதிமன்றமே ஒப்புக்கொண்டு நடைமுறைப்படுத்த ஆணையிட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த தேர்வு முறையால பணம் கொடுத்து டாக்டர் ஆகும் வாய்ப்பே இல்லை, யுவர் ஆனர். இந்த வருடம் தகுதி தேர்வில் தேறிய ஒரு ஏழை மாணவி தனியார் கல்லூரியில் வருடம் 20 லட்சம் வீதம் 5 வருடத்திற்கு 1 கோடி கேட்டதால் இடம் கிடைத்தும் பணம் கொடுத்து படிக்க முடியாத நிலையில் அந்த மாணவி உயிரை மாய்த்துக் கொண்டாள். கடந்த 10 ஆண்டுகளில் வெறும் 390 பேர் மட்டுமே அரசு பள்ளிகளில் இருந்து மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர். இந்த தகுதி தேர்வு வந்த பிறகு சென்ற வருடம் வெறும் 7 பேர் மட்டுமே சேர்ந்துள்ளனர். இந்த வருடம் ஒரே ஒருவர் மட்டுமே சேர்ந்துள்ளார். யுவர் ஆனர், புதிய செயல் திட்டம் வரும்பொழுது சில குறைகள் ஏற்படுவது சகஜமே. அது இப்பொழுது சரி செய்யப்பட்டுள்ளது. ஒரு உயிர் போன பின்பு சரி செய்வதுதான் உங்கள் நிர்வாக திறமையா? யுவர் ஆனர்,
எக்ஸாம் சென்டரை ஜெய்ப்பூருக்கு மாற்றி போட்டு சர்க்கார் கொலைக்கு காரணமாக இருந்த முக்கிய கொலை குற்றவாளியான ஹால் டிக்கெட் அனுப்பிய அதிகாரியை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். கமலாக்கர் கமலாக்கர் கமலாக்கர். வணக்கம். தமிழ் தெரியுமா? தெரியும். மற்ற மாநில மாணவர்களை வேற எந்த மாநிலத்துக்காவது எக்ஸாம் எழுத அனுப்பியிருக்கீங்களா? இல்ல. தென் why is in தமிழ்நாட்டில் இத்தனை மாணவர்களுக்கு மட்டும் இங்கேயே எக்ஸாம் எழுத இடம் கொடுக்கல? சார், கடைசி நேரத்தில் எங்களால் எக்ஸாம் சென்டர்ஸ் ஒதுக்க முடியல. அதனால் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரே ஒதுக்கிடுச்சு. எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? 1,25,000. 1,25,000 ரூபாய். அதை அந்த கம்ப்யூட்டருக்கே கொடுத்துடலாமே. ஆர்டர் ஆர்டர். யுவர் ஆனர், இங்கு ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் பொறுப்பில்லாமல் இருப்பதற்கு இது ஒரு சான்று. 7.5 லட்சம் மாணவர்கள் தமிழகத்தில் +2 தேர்வு எழுதியுள்ளனர். ஆனால் வெறும் 5,000 மாணவர்களுக்கு இவர்களால் இங்கு இடம் ஒதுக்க முடியவில்லை. தேர்வுக்கு 3 நாட்களுக்கு முன்பு பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் சென்டரை அலாட் செய்தது திட்டமிடப்பட்ட சதி, தாக்குதல். அந்த தாக்குதலால் இவரால் சர்க்கார் கொல்லப்பட்டுள்ளார். எனவே இவருக்கு EPCO 302 படி மரண தண்டனை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார், அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். ஏன் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தேர்வு மையம் இங்கேயே நீங்கள் ஏற்பாடு செய்யல? சார், நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை சென்டர் ஒதுக்க சொல்லி கேட்டிருந்தோம். ஆனால் அவங்க வெறும் 21% மட்டுமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதில் எங்கள் மிஸ்டேக் எதுவும் இல்லை. அப்படி என்றால் குறிப்பிட்ட துறை அமைச்சரை விசாரிக்க சம்மன் அனுப்ப வேண்டுகிறேன். யுவர் ஆனர், தலைவர்கள் அதிகாரிகள் எல்லாம் பல வேலையில் இருப்பாங்க. இவரு நினைச்ச நேரத்துக்குள்ள அவங்களால வர முடியாது யுவர் ஆனர். இங்கு யாரும் தலைவர்கள் இல்லை, மக்களுடைய சர்வன்ஸ் தான். எலெக்ஷன் அப்ப காலில் விழுந்து கெஞ்சி ஓட்டு வாங்கியவர்கள். ஒரு மாணவன் தன்னுடைய தந்தையை இழந்து நிற்கும் போது அதற்கு பதில் சொல்ல வரமாட்டாங்களா? சாமானியர்களுக்கு ஒரு சட்டம், அவர்களுக்கு ஒரு சட்டமா? தவறான தீர்ப்பு கொடுத்தது தெரிந்து உயிரை மாய்த்து கொண்ட பாண்டிய மன்னன் வாழ்ந்த ஊர் சார் இது. ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் சாக சொல்றீங்களா? அப்ப மக்கள் சாக வேண்டும் நீங்க ஆசைப்படுறீங்களா? கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்வதும் மக்கள் செய்வதா? மக்களுக்காக உழைக்கிறவங்கன்னா இங்க வந்து அதை நிரூபிக்கட்டும். ஆர்டர் ஆர்டர். வழக்கு விசாரணை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. அமைச்சர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. தேங்க்யூ யுவர் ஆனர். த கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். சார், சார், நாளைக்கு கோர்ட்ல என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க? அது கோர்ட்ல தான் சொல்ல முடியுமா? 3000 மாணவர்கள் உங்களுக்கு எதிராக மனு போட்டிருக்காங்களே சார். 3000 மாணவர்களா? 3 பேர் பார்த்தேன். அதுவும் டிவியில தான் பார்த்தேன். அப்ப இது வரைக்கும் வந்த மித்த பேர்ல யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க? சமூக விரோதியா இருக்கலாம், எதிர்க்கட்சி சதியா இருக்கலாம், நம்ம நாட்டுல கலவரம் ஏற்படுத்த பாகிஸ்தான் சதியா இருக்கலாம். அப்போ இன்னைக்கு வந்தவங்கள மாணவர்கள் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அதான் சொல்லிட்டேனே. இதான் உங்க பொறுப்பா சார்? நீ தான் பொறுப்பு இல்லாம பேசுற. ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்களும் சமூக அக்கறையோட கேள்வி கேட்கணும். இப்படி போராட்டம் போராட்டம்னு போயிட்டே இருந்தா நாடு நாசமா போயிடும், வளர்ச்சி தடப்படும். புரிஞ்சுக்கங்க. நான் வரேன். இந்தியாவில் இருக்கிற 28 ஸ்டேட்ஸ் 9 டெரிட்டரிஸ் இது ஒத்துக்குச்சு. உங்கள் ஸ்டேட்க்கு மட்டும் என்ன லாஸ்ட் இயர் 18,000 protests. சார், இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் மானம் ரோஷம் உள்ளவங்க சார். அதான் நல்லா வாங்குறாங்க. சீக்கிரம் எல்லாத்தையும் சரியா பண்ணுங்க. அடுத்த வளர்ச்சி திட்டம் ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடியா இருக்கு. டோன்ட் வரி சார். இந்த விஷயத்தை கணக்கிலே எடுத்துக்காதுங்க. இந்த மாதிரி நாங்க எத்தனை பார்த்துருப்போம். கரெக்டா கடைசி நேரத்தில் அடிச்சு காலி பண்ணிடுவோம். பிபிக்கு பதிலாக இன்னைக்கு அட்வொகேட் ஜெனரல் ஏடி சுவாமி அப்பீல் ஆக போறாரு. பேசாம வாய்தா வாங்கிக்க. அடுத்த ஹியரிங் போது பார்த்துக்கலாம். Silence. Proceed. Thank you, Your Honor. உலகத்திலேயே நம் நாடு கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா நாம மட்டும்தான் கிரிமினல் கிட்டையும் பொறுக்கிங்க கிட்டையும் பொறுப்பை ஒப்படைக்கிறோம்.
என்ன சொல்ல வர்றீங்க? ஐ வில் எக்ஸ்பிளைன் யுவர் ஆனர். 5 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீபெரும்புதூரில் குமார் என்பவரை கொலை செய்து அதை என்கவுண்டராக ஜோடித்துள்ளார். அவர் மனைவி கொடுத்த கம்ப்ளைண்டால் வழக்கு தொடரப்பட்டு விசாரணையில் உள்ளது. இவர் கோர்ட்டில் ஆஜராகாததால் பிடிவாரண்ட் போடப்பட்டுள்ளது. யுவர் ஆனர், ஹியர் இஸ் தி அரெஸ்ட் வாரண்ட். மாணிக்கம், என்கவுண்டர் நடந்தது உண்மையா? ஷூட் நடந்தது உண்மைதான். பட் யுவர் ஆனர் Objection, Your Honor. He is an accused. இதை பத்தி பேச இந்த கோர்ட் அனுமதிக்க கூடாது. சட்டத்துக்கு உட்பட்டு இவரை போலீஸ் அழைத்து செல்ல அனுமதிக்க வேண்டுகிறேன். யா, proceed. Thank you, Your Honor. தம்பி, உனக்காக வாதாட வேற யாராவது வக்கீல் இருக்காங்களா? ஐயா, நான் இருக்கேங்க ஐயா. உங்க பேர் என்ன? ஒப்பிலாமணி ஐயா. பார் கவுன்சில்ல மெம்பரா இருக்கீங்களா? 200% ஐயா. மாணிக்கம் அரெஸ்ட் ஆகி போறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா? தெரியும் ஐயா. தெரியாதுங்க ஐயா. ஒரு பொதுநலம் கருதி வந்திருக்கு ஐயா. தம்பி, உனக்காக இவர் வாதாடுறது உனக்கு சம்மதமா? வேண்டாம் சார், எனக்கு நானே பேசுறேன். Proceed. Objection, Your Honor. I said proceed. கேட்டுச்சா? அமைச்சர் வெள்ளோடு நடராஜன், அமைச்சர் வெள்ளோடு நடராஜன், அமைச்சர் வெள்ளோடு நடராஜன். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் நடத்துகிற கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் கொடுத்த சிலபஸ் தான் படித்தேன். ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன். ஆனால் அது தகுதி இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் எங்களுக்காக பேசலை? மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் 24 மணி நேரம் உழைக்கிற நீங்கள் ஏன் சார் உள்ளூர்லேயே எங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வாங்கி கொடுக்கல? உன் வேதனை புரியுது தம்பி. உன்னை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸினுடைய வேதனை தீர்க்க, நம்ம உரிமையை நிலநாட்ட சட்டமன்றத்தில் 3 மசோதாக்கள் ஏற்றி மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கோம். இங்கேயே போதுமான அளவு பள்ளி கல்லூரிகள் இருக்கும்போது அங்கெல்லாம் நீங்க ஏன் எக்ஸாம் சென்டர் வாங்கி தரல? சரி, நீங்க ஏன் அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணல? தேர்வுக்கு 3 நாளுக்கு முன்னாடி தான் கோர்ட்டு உத்தரவு வந்தது. அந்த குறுகிய காலகட்டத்தில் எங்களால் சில மாணவர்களுக்கு மட்டுமே தேர்வு மையங்கள் ஒதுக்க முடியாமல் போனது. ஆனால் பயண ஏற்பாடு செஞ்சு கொடுத்தோம். செலவுக்கு 1001 ரூபாய் பணமும் கொடுத்தோம். 37 ரூபா இருந்தா 3 வேளை சாப்பிட்றலாம். 1001 ரூபா கொடுத்தா ஜெய்ப்பூர் போயிட்டு திரும்பிடலாம். வேலை இல்லாத இளைஞர்களை மிக்சர் கடை வைக்க சொல்லுவீங்க. மரத்தை வாங்குறாரு. எந்த உலகத்தில் இருக்கீங்க? யுவர் ஆனர், இது வந்து உட்காருங்க. எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ண டைம் பத்தலைன்னு சொன்னீங்களே, ஒரு தனியார் நிறுவனம் கிரிக்கெட் விளையாட்டை பார்க்கறதுக்கு தனி ட்ரெயினே விட்டுருக்கப்போ கவர்மெண்ட்டே உங்கள் கையில் இருக்கு. ஏன் பசங்களுக்கு பயண ஏற்பாடு கூட செய்ய முடியல? எலெக்ஷன் வந்தால் ஓட்டு சாவடியை வீட்டு பக்கத்தில் வைக்கிறீங்களே, அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு சாவடியை டெல்லியில் வைங்க. நாங்கள் எல்லாரும் டெல்லிக்கு வந்து ஓட்டு போடுறோம். உட்கார முடியல சார், நாத்தம். பாத்ரூமில் தூங்கிட்டு வந்தாங்க சார். தூங்க முடியாமல் படிக்க முடியாமல் எப்படி எக்ஸாம் எழுத முடியும்? எங்கள் அப்பா எனக்காக எடுத்து கொடுத்துட்டு சாப்பிடாம தூங்காம உங்கள் பசங்களை அப்படி அனுப்புவீங்களா? மக்களுடைய குறைய போக்குற தகுதி நமக்கு இல்லைன்னா மக்களை ஆட்சி செய்யற தகுதியும் நமக்கு இல்லை அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்க போலாம். அர்த்தம், மன உளைச்சல் தான் என்ன? உங்க அப்பாவும் படிப்பை நினைச்சுதான் மன உளைச்சல்ல இருந்தாரா? ஆமா. இல்ல, உண்மை என்னன்னா உங்க அம்மாவுக்கும் வேற ஒருவருக்கும் இடையே நிறுத்துங்க. ரொம்ப நாளா நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கு. மிஸ்டர் அட்வொகேட் ஜெனரல், அந்த விஷயம் உங்க அப்பாவை பார்த்துச்சு. அதனால தான் உங்க அப்பா மன உளைச்சல்ல இறந்து போனார். ஆர்டர், ஆர்டர். What the bloody hell are you talking? இந்த கேஸில் சம்பந்தப்பட்ட ரயில்வே இயக்குனர், மாணவர்களை செக் செய்ய வைக்க அனுமதி கொடுத்த அதிகாரி, தகுதி தேர்வு இயக்குனர் அனைவரும் அடுத்த விசாரணையில் ஆஜராகும்படி உத்தரவிடுகிறேன். ஆஜராக தவறினால் அவர்கள் மீது பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்படும். The court is adjourned. கேம்ல தோக்க போறவன் உன்னை உணர்ச்சி வசப்பட வைக்க
எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம். அதுக்கு நீ இடம் கொடுத்துடக்கூடாது.